கடம்பூர் பேரூராட்சிக்கு சங்கரைப்பேரி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இந்த ஊரில் ரயில்வே சுரங்கப்பாதை என்னைக்கு அமைச்சாங்களோ அன்னையிலிருந்து எங்கள் ஊர் வந்து மழை பெஞ்சா தனி கிராமமாயிருது. அப்போது என்ன தீவாயிருது. அப்போ என்ன வாக்குறுதி கொடுக்காங்க? அப்போது பல போராட்ட எதிர்ப்பு தெரிவித்தோம் சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு. அப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதியை மாற்று ஏற்பாடு செஞ்சு தருவோம், உங்களுக்கு மாற்று ரோடு செஞ்சு தரோம், எல்லா வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அது மாதிரி அதுக்கு மாற்று ஏற்பாடு இது வரைக்கும் செஞ்சு தரல. அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க, அடிக்கல் நட்டிட்டு போனாங்க மாட்டு ரோடு போடுறதுக்கு. அதையும் இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சு தரலை. இது வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனும் வந்தாலும் வாக்குறுதி கொடுக்காங்க தவிர எதையும் செய்யலை. மழை பெஞ்சாச்சுன்னா ஒரு 6 மாதம் இங்கே தனி தீவாயிருது. நாங்கள் படுற கஷ்டம், ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக முடியல, வயதானவங்க நோயாளிகள் எதுவுமே போக முடியல. அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுட்டு வரோம். ஆனால் எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா எல்லோரும் வராங்க, உடனே வாக்குறுதி கொடுக்காங்க. இது வருஷம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த வருஷ தேர்தலை வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஊரில் புறக்கணிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்றைக்கு இது நிரந்தர தீர்வு எங்களுக்கு வருதோ அன்றைக்கி தான் முடிவு பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. அது பல வருஷமாச்சு சுத்தம் பண்ணி அதில் பல ஊரில் வந்து வியாதிகள் வருது. பலர் டயாலிசிஸ் போட்டுட்ருக்காங்க. இதுக்குண்டான சுத்தப்பட்டது கேட்குறோம், டேங்க் அடித்து வேறு டேங்கு கேட்குறோம். அதுக்கும் இது வரைக்கும் எந்த முறையான ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் அவங்க செஞ்சு யாருமே தரல. வர்றாங்க எல்லாருமே, நாங்கள் செஞ்சு தரோம், இது அடுத்த இந்த 10 நாளில் செஞ்சிடும், ஒரு வாரத்தில் செஞ்சிடும் சொல்லிவிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி டேங்க் வந்து ரொம்ப எப்போ இடியுன்ற மாதிரியும் ஒரு இதில் இல்லை. எப்போ வேணாலும் புது டேங்கை கட்டி தரதுக்கான ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சீவலப்பேரி தண்ணீர் வருது, குடிநீர். எங்கள் ஊருக்கு அது ஒரு நல்ல குடிநீர் தான் கேட்கும். மனிதனுக்கு அடிப்படை தேவை வந்து குடிநீர். அதுவுமே இல்லைங்கிறதுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்குது, அதைத்தான் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. குடிநீர், ஒரு பஸ் ஸ்டாப்பு, ஒரு வெயில் அடிச்சதுன்னா ஒரு நிற்கிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பு கேட்குறோம். ஊரில் இல்லை எல்லா மக்களுக்குமே சேர்ந்து ஒரு அடிப்படை ஆதாரத்தை நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. அதனால் இந்த கோரிக்கையை வந்து இந்த எலெக்ஷனில் எங்களை செஞ்சு தர வைக்க நாங்கள் மொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஊர் சார்பாக எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கோம். வணக்கம். சண்முகம். ரயில்வே பாலத்துக்கு இருந்து ஊருக்குள்ளே இருந்து வெளியே போக முடியல. ரயில்வே பாலத்தில் ஒரு குறைஞ்சது 12 அடி தண்ணி கட்டிக்கிடுது. அதனால் இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் இருந்து எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியல. அதுக்கு மாற்றுப்பாதை தான் 5 வருஷமாக போராடுறோம். 5 வருஷத்தில் போன வருஷம் வந்து ஒரு கட்சி எம்பி வந்து அடிக்கல் நட்டினாங்க. ஆனால் அவங்க இன்னும் ரோடு போட்டு கொடுக்கல. வருஷம் 2 ஆயிடுச்சு, அதுக்கு ஒன்றும் வழி காட்டலை. அந்த பாதையும் இல்லாமல் ஒரு தனியார் ஆள்கிட்ட கெஞ்சி பாதை கேட்டு இப்போ தற்போதைக்கு நடக்கும். அவர் என்றைக்கு மூடினாலும் நாங்கள் தீவுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால் இத்தனை பேர் கேட்க வேண்டியது வந்து எங்களுக்கு ரோடு மெயின். அடுத்து தண்ணி வாட்டர் டேங்கு கழுவி எவ்வளோ காலமோ எங்களுக்கெல்லாம் தெரியாது. அது கவர்மெண்ட்டு தான் தெரியும், கோரிக்கை எடுக்கணும். சிவலப்பரி தண்ணி வேணும். அடுத்து எங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே ரோட்டில் போய் நின்னாலும் கூட நிற்க நிழல் இல்லை. பஸ் ஸ்டாண்டு வேணும். இந்த 4 கோரிக்கையும் எங்களுக்கு மெயின் வேணும். ரோடு மெயின் வேணும். இந்த 4 கோரிக்கைக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராடுதோம். இதுக்கு முடிவு எடுத்தால் தான் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஓட்டு போடுவோம், இல்லைன்னா ஓட்டு புறக்கணிக்கத்தான் போகிறோம். இதுதான் எங்களால் முடிவு. எல்லம்மா.